பொண்ணை மத்தியானத்தில் ஒரு சவப்பட்டிக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. நைட்டுக்குள்ளே எப்படியோ அவங்க தவழ்ந்ததை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி வெளியே இருக்க ஃபோட்டோவை பார்த்து அவங்களே பயப்படுறாங்க. கதறி கதறி கத்தி நான் ஒன்றும் சாகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையை வெளியே எடுத்து எரிஞ்சு போனதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கையை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தோணுது. அவங்க கையை சுரண்டிலாம் பார்க்குறாங்க, தண்ணியில் வச்சு கழுவியும் பார்க்குறாங்க. அப்போவும் இதெல்லாம் போகலை. அப்புறம் மறுபடியும் பார்க்குறாங்க, கை முதல்ல வந்ததோட ரொம்பவே கருப்பாயிருச்சு. நகத்தை சும்மா எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அது கையோட வந்துடுது. அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த இடத்த விட்டு எப்படியே வெளியே வந்து இவங்க வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு கதவை திறந்து அங்கே உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றாங்க. பார்த்தா அதுவும் வாந்தியாக வெளியே வந்துடுது. அப்புறம் ஒரு கதவை திறக்கும் போது அங்கே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இவங்களை அழுதுகிட்டே பார்த்து அவங்க கண்ணத்துலலாம் கை வச்சு இவங்களை ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட கோட்டை ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் நீ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது. இவங்க வேற கெட்டப் போட்டு ஒரு கிளப்புக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து அங்கே இருக்க ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்களும் போதையான மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அந்த ஆளு அவங்கள ஒரு காருக்குள்ள கூட்டிட்டு போறான். சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லேடி அவனுக்கு அடிச்சு தின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கேஸ்லாம் வந்துடுறாங்க.